வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போறேன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விசுவாசி மாசி 26 இன்று செவ்வாய்க்கிழமை, ஆங்கில வருடம் மார்ச் 10, 2026. இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று மாலை 7:16 வரை அனுசம், பின்பு கேட்டை. திதி இன்று முழுவதும் சப்தமி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் அஸ்வனி பரணி. ராசி பார்த்தீங்கன்னா மேசம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மேச ராசி மேச லக்குனம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி செல்லக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. அதே போல் கொடுக்கல் வாங்கலையும் மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மேச ராசிக்கு விரயசனி நடப்பதால் பணம் விரயமாகக்கூடிய வாய்ப்பு அதிகம் உண்டு. அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 7:30 8:30, மாலை 4:30 5:30. இந்த கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புது முகூர்த்தம்பதிக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தோட சுபவரை சேர்த்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் செவ்வாய் பகவான் தான் வாரநாதன், அவரே இன்றைய கதாநாயகன். செவ்வாய் வரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. செவ்வாய் வரை அசுப உரை என்றாலும் செவ்வாய்க்கிழமையில் அது சுப உரையாக இயங்கும். செவ்வாய்க்கிழமையில் இந்த கடனை அடைப்பது மிகவும் உகந்தது. செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் கடனை அடைச்சிங்கன்னா திருப்பி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வராது. அதே போல் கடன் பெரும் தொகையாக இருந்தால் சிறு தொகையை எடுத்து வச்சிங்கன்னா அந்த கடன் மிக விரைவில் அடைக்கப்படும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் திருமணத்துக்காக காத்துனுக்கிறவங்க, நோயாப்பட்டுக்கிறவங்க, குழந்தை பாக்கி இல்லாதவங்களாம் இன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமான மனதார வழங்கினா உங்களுடைய எண்ணங்கள் 100% நிறைவேறும். ராவகாலம் மாலை 3 to 4:30, யமகண்டம் காலை 9 to 10:30, குளிகை மதியம் 12 to 1:30, சூளம் வடக்கு. கோயிலுக்கு சென்றால் இந்த வடக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரம் விளக்கை ஏற்றணும். கோயிலுக்குள்ளே நுழைஞ்சவுடன் வணங்க வேண்டியது கொடிமரத்தை தான். கொடிமரத்தை வணங்கும் போது எதிர்க்க எந்த சாமி விக்கிரங்களும் இல்லாத நிலையை பார்த்து தான் வணங்கணும். அப்போ தான் கொடிமரத்துடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கருத்து கொண்டு